ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ க்ரோ பேக் வச்சுட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்து நேற்று நம்ம லைவ் போட்டிருந்தோம். அது பார்க்காதவங்க நான் டேக் பண்ணுறேன் பாருங்க. க்ரோ பேக் சேல்ஸ் ஆடியோ ஆஃபர் போட்டிருந்தோம். அதுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5 ஆர்டர் வந்திருக்கு. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்காக மட்டும் நான் இந்த வீடியோ போடல. அது போக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ போடுறேன். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவங்க பேர் சொல்ல வேணான்ட்டாங்க, பிரைவேசினால வேணான்ட்டாங்க. அவங்க சென்னை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? மாடித்திட்டம் ரேட்லாம் ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசைகள் இருக்கும் போல மாடித்திட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட க்ரோ பேக்ஸ் டீட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. பர்ச்சேஸ் பண்றாங்கன்னாங்க. அப்புறம் நான் நீங்க தான் புதுசா வீடு கட்டிருக்கீங்களே, நீங்க வந்துட்டு புது வீடு கட்டியிருப்பாங்க போல. நான் நீங்க மாடியில வைக்கணும்னு இல்ல, கீழே கூட நீங்க வைக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க 2 சென்ட்ல தான் வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம என்னதான் சேல்ஸ் பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் ரெண்டையுமே சொல்லணும். அதுதான் ஓகேங்களா? மாடி தோட்டத்துல நீங்க ஆர்வமா இருக்கிறீங்க, ஓகே. ஆனா அந்த மாடி பாதிக்காம நீங்க வந்து மாடி தோட்டம் வைக்கணும். சரிங்களா? புது வீடுன்னு கட்டி நான் சொன்னேன் அவங்ககிட்ட. ஏன்னா வந்துட்டு நீங்க மாடி தோட்டத்துல பண்றேன்னு சொல்லிட்டு மாடியை வந்து வீணடி கூடாதுல்ல. அதனாலதான் அவங்க வந்து நீங்க கீழே ஏதாவது வந்து தோட்டம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இடம் இல்லைன்ட்டாங்க. ஓகே, அப்படி இடம் இல்லைன்னா நீங்க வந்து நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்றதுனால நான் கொடுத்த ஒரு சில டிப்ஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாங்க. சரி, நீங்க ஃபாலோ பண்ண சொல்லி அவங்க நான் சொல்லிட்டேன். அதுவாக பாத்தீங்கன்னா மாடி தோட்டம் அமைச்சு தர சொல்லி கேட்டாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. ஸோ ஆட்கள் வந்து எனக்கு இன்னும் யாரும் பெருசா ஆட்கள் கிடையாது. சரிங்களா? இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்பதான் நீங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆதரவு நிறைய நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த மாடி தோட்டம் அமைக்கிறது நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, மாடி தோட்டம் அமைக்க சொல்லி கேட்டாங்க. அதுக்கு இப்ப நான் ஆட்கள் தேடிட்டு இருக்கேன். மேபி இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு வேலைக்கு ஆட்கள் இருந்தா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு மாடி தோட்டம் ஆர்டர் நான் கொடுக்குறேன். ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்கறாங்க. ஸோ உங்களுக்கும் மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா என்னோட இதை வந்து வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து மாடி தோட்டம் அமைச்சு கொடுக்குறேன். அது இப்பதான் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஐடியா பண்ணிருக்கேன். ஸோ வந்து ஆட்கள் எனக்கு கிடைக்கணும். ஏன்னா ஒருத்தன் வந்து எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? அதுவும் நியர்பை நான் இருக்கிற இடத்துல நியர்பைல நான் வந்து இப்போதைக்கு அமைச்சு தரலாம்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். ஆட்களும் தேவைப்படுறாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஷேர் பண்றதுக்காக தான் நான் பண்ணேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து கேட்டீங்க, வாட்ஸ்அப் பண்ணீங்க, சிஓடி கேக்குறீங்க. இப்ப நான் வந்து இப்பதான் ஸ்டார்ட் அப்புங்க. ஓகேங்களா? எனக்கு சிஓடி ஆப்ஷன் கிடையாது. நீங்க ட்ரஸ்ட் பண்ணி வாங்குங்க. நேத்து ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு நீங்க அனுப்புறேன், நாளைக்கு அவங்களுக்கு ரீச் ஆயிடும். சரிங்களா? இது மாதிரி நம்பிக்கையோட எனக்கு ஆர்டர் கொடுங்க. உங்களுக்கு வித்தின் ஒன் டே இல்லைன்னா வந்து 2 டேஸ்ல ரீச் ஆயிடும். சரிங்களா? சிஓடிக்கு இப்போதைக்கு என்னால பண்ண முடியாது. நம்பிக்கையோட ஆர்டர் கொடுங்க. கன்ஃபார்மா என்னுடைய அதாவது நீங்க ஆர்டர் பண்ற ப்ராடக்ட் உங்க வீடு தேடி வந்துடும் அடுத்த நாளே. நம்பிக்கையை ஆர்டர் கொடுங்க. இந்த ஆர்டர் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய மாடி தோட்டம் வீடியோக்கள் போட்டு கொண்டிருப்போம், பாருங்க.